السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில், புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் வாக்கியா என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்திலே மறுமை நாள் ஆகிரத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இரு கூறுகளாக, இரு கூட்டங்களாக பிரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒரு கூட்டம் அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்தார் என்றும், மற்றொரு கூட்டத்தார் அஸ்ஹாபு ஷிமால், இடது கூட்டத்தார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்தார் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கவாதிகள். அஸ்ஹாபுல் ஷிமால், இடது புறத்தார் என்று சொன்னால் அவர்கள் நரகவாதிகள் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அஞ்சி வாழ வேண்டும். இறையச்சத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றது. உஇத்தத்தில் முத்தகீன், சுவர்க்கமாகிறது இறையச்சம் கொண்டோருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனத்திலே சொல்கின்றார். நரகம் என்பது இறைவனை யார் மறுத்து வாழ்கிறார்களோ, இறைவனுக்கு யார் இணை வைத்து வாழ்ந்தார்களோ இவர்களுக்கு நரகம் என்பதை அதே அத்தியாயத்தில் 131வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உஇத்தத்தில் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு நரகம் தயார் செய்யப்பட்டு வைத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். 59வது அத்தியாயம்
20வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாதிகளும் சுவர்க்கவாதிகளும் சமமாகவே மாட்டார்கள். உலகத்திலும் சரிதான், மறுமை நாள் ஆகிரத்திலும் சரிதான், அவர்கள் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன், சுவர்க்கவாதிகள் தான் இம்மையிலும் வெற்றி பெறுவார்கள், மறுமை நாள் ஆகிரத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் பார்க்கின்றோம், சுவனவாதிகளின் நடவடிக்கை ஒரு மாதிரியாக காட்சி தரும், நரகவாதிகளின் வழிமுறை, அவர்களின் வழிகாட்டுதல், அவர்களின் வாழ்க்கை வழிமுறை வேறொரு மாதிரியாக காட்சி தரக்கூடிய ஒரு நிலைமையை இந்த துன்யாவிலேயே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இப்போது சுவர்க்கத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டுமா, நரகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டுமா என்று சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆன்ல 2 இடங்களிலே இந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், நீங்கள் சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள். திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வசாரிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். சுவர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அருமுக சமாவாத்து வல் அருமோ, வானம் பூமி எவ்வளவு பெரியதாக அகலம் கொண்டதாக இருக்கின்றதோ அதை விடவும் சுவர்க்கம் அகலமானது, சுவர்க்கம் பெரியது. உஹித்தத்திலே முத்தகீன், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறையச்சத்தோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நான் அதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அப்போ இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நாம் விரைந்து செல்ல வேண்டும். அப்படின்னா என்ன கருத்து தெரியுமா? எந்தெந்த நல்லறங்களை செய்தால் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், எந்தெந்த நல்லறங்களை செய்தால் இறைவன் நமக்கு சுவர்க்கத்தை வழங்குவார், அந்த காரியங்களை எல்லாம் நாம் கண்டுபிடித்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்துவிட வேண்டும். சதக்கா செய்வதின் மூலமாக, தொழுவதின் மூலமாக, நோன்பு வைப்பதின் மூலமாக, மற்றவருக்கு சலாம் சொல்வதின் மூலமாக, மற்றவர் சொன்ன சலாத்திற்கு பதில் சொல்வதின் மூலமாக, கீழே கிடைக்கின்ற குப்பைகளை அப்புறப்படுத்துவதன் மூலமாக. பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், ஒரு குப்பை கிடைக்கின்றது, கண்ணால் பார்க்கின்றோமா? அதை அப்புறப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்றார், தொழுகைக்காக வருகின்றார். பாதையின் குறுக்கே ஒரு மரத்தின் கிளை ஒடிந்து கிடக்கிறது, யாரும் அந்த கிளையை தாண்டி செல்ல முடியாது, நடந்து கூட செல்ல முடியாது. இந்த சஹாபி என்ன செய்றார் தெரியுமா? அந்த கிளையை அப்புறப்படுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவர் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார், இவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டார். அவர் செய்த நல்லறம் என்ன? பாதைகள் கிடைக்கின்ற மனித சமுதாயத்திற்கு இடையூறு தருகின்ற ஒரு கிளையை அப்புறப்படுத்தினார், அவ்வளவுதான். அதன் மூலமாக அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லது மற்ற இடங்கள்ல மனிதனுக்கும் மற்றவைகளுக்கும் இடையூறு தரக்கூடிய எந்த பொருள் கடந்தாலும் கண்டும் காணாமல், சில பேர் யூடியூப் அப்படி யூ அடிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியெல்லாம் செல்லாமல் அதை அப்புறப்படுத்தி சென்றால் அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சுவர்க்கம் கிடைக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, சுவர்க்கம் செல்வதற்கு 2 தேவை. என்ன 2 தேவை? ஒன்று இறை நம்பிக்கை, அது நம்மள்கிட்ட இருக்கிறது. 2வது என்ன அப்படின்னா அமலே சாலிகா, நல்லறங்கள் தேவை. அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் தான் தொழுகிறோமே, எப்போ தொழுகிறீங்க?
ஜும்மாக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன், மற்ற வக்தி நேரம் கிடைத்தால் தொழுவேன். நேரம் கிடைத்தால் தொழுவதற்கா அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். சில பேர் ரமலான்ல நேரம் கிடைத்தால் நோன்பு வைப்போம் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் பருவ வயதை அடைந்தது முதல் மரணத்தை முத்தமிடுகின்ற வரையிலும் அவர்கள் தொழுதாக வேண்டும், ரமலானிலே நோன்பு நோற்றாக வேண்டும், ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? திருக்குறான்ல ஒரு வசனம் இறங்குகிறது, பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். உடனடியாக அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் நபி தோழர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சதக்கா செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள் என்று ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். உடனே செல்வந்தர்கள், செல்வ செழிப்புள்ள சஹாபாக்கள் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறார்கள். இப்ப ஏழையான சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, நாம வாங்கத்தானே முடியுது, நம்மளால தர்மம் செய்ய முடியலையே என்று நினைத்து கொண்டு கடைகளுக்கு சென்றார்கள், தோட்டங்களுக்கு சென்றார்கள், கூலி வேலை செய்தார்கள். அதில் வரக்கூடிய கூலியை தர்மமாக வழங்கினார்கள் என்பதை எல்லாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். நமக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை தந்தாலும் கூட, எச்சரிக்கையினால் காகத்தை விரட்டாதவர்களும் கூட இன்றைக்கு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தான தர்மம் செய்வதன் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்து செய்யப்படுகிறது, நம்முடைய நோய்கள் குணமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் ஒரு வசனம் இறங்குகிறது என்று சொன்னால் அதை உடனடியாக செயல்படுத்தியவர்கள் தான் நபி தோழர்கள். ஒரு வசனத்தை பாருங்கள், இன்னகும் கானு இசாரிகூன ஃபில் கைராத்தி. அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்து கூறுகின்றார். திருக்குர்ஆனுடைய 21வது அத்தியாயம் சூரத்துல் அன்பியால 90வது வசனத்திலே சொல்லுகின்றான், இன்னகும் கானு யுசாரிகூன ஃபில் கைராத். நபி தோழர்கள் நன்மைகளிலே முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு வசனம் இறங்குகிறதா? மதுபானம் அருந்தினார்கள், மதுபானம் தடை செய்யப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் மதுபானம் அருந்தினார்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல் நடத்தினார்கள், எல்லாமே செய்தார்கள். அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினான், அசலையும் தள்ளுபடி செய்தார்கள் நபி தோழர்கள். மதுபானம் குடித்தார்கள், மது பார்கள் நடத்தினார்கள். மது முற்றிலும் ஹராம் என்று வசனம் இறங்கிய பின்னால் அந்த மதுபானங்களை சகோதர சமுதாயத்தவர்களுக்கு அன்பளிப்பும் செய்யவில்லை. ஏன்னா அந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அல்லாஹ் எதை ஹராமாக்கி வைத்தானோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதை அருந்துவதும் கூடாது, அன்பளிப்பு செய்வதும் கூடாது, விற்பனை செய்வதும் கூடாது, விற்பனைக்கு ஒத்தாசையாக செயல்படுவதும் கூடாது. எனவே அந்த மதுபானங்களை எல்லாம் மதீனத்து வீதிகளிலே கொட்டிவிட்டார்கள், ஆறாக ஓடியது என்று முஸ்லிம்களே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளை கடந்தும் கூட வட்டி ஹராம், மது ஹராம், விபச்சாரம் ஹராம். திருக்குர்ஆன் கூறுகின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் வட்டியை விட்டு நாம் தப்பி இருக்கின்றோம்? போதை வஸ்துக்களை விட்டு எத்தனை நபர்கள் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தான தர்மங்கள் செய்யுங்கள், 5 நேரங்கள் தொழுகுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், புறம் பேசாதீர்கள், கோல் மூட்டாதீர்கள். திருக்குர்ஆன் கூறுகின்றது. எத்தனை நபர்கள் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் அன்துஹாசபு. நீங்கள் அல்லாஹ்வினால் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டால் கேள்வி கேட்கப்படுகின்ற நாளையிலே நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சரித்திரத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வெறும் கலீஃபாவாக மாத்திரம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து செல்லவில்லை, சிறந்த முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள்.
அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிலர் கொச்சையாக பேசுவதையும் கூட இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாள் இரவிலும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாட்டையை கையில் வைத்துக் கொள்வார்களா, உமரே நீ ஒழுங்காக தொழுதாயா, ஜமாத்தை தவறவிட்டாயா, தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிட்டாயா, பொய் பேசினாயா, தவறான பார்வை பார்த்தாயா, தன்னைத்தானே அடித்துக் கொள்வார்கள், கணக்கு கேட்டுக் கொள்வார்கள். அவர்கள் தான் இந்த சமுதாய மக்களை நோக்கி சொன்னாங்க, உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே உங்கள் அமல்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தொழுதோமா, ஜக்காத்து கொடுத்தோமா, உறவுகளை சந்தித்தோமா, நோயாளிகளை நலம் விசாரித்தோமா, ஜனாசாக்களிலே கலந்து கொண்டோமா, நன்மையான காரியங்களை எல்லாம் நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்த பாவங்களையும் எடை போட்டுக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் உலகத்திலே எடை போட்டால் அல்லாஹ் மறுமை நாள் ஆகிரத்தில வல் மீசான் ஹக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய அமல்கள் எடை போடப்படுகின்ற அந்த நாளையிலே உலகத்திலே ஒருவன் எடை போட்டு தன் அமல்களை சீர்படுத்தி கொண்டால் மறுமை நாள் ஆகிரத்திலே அவருடைய அமல்கள் எடை போடப்படுகின்ற அந்த நாளையிலே அவன் தப்பித்துக் கொள்வான். ஃபம்மாமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, என்ன சொல்லுகின்றார், யாருடைய தராசின் தட்டு நன்மையால் எடை அதிகமாகி விட்டதோ அவர் கண்ணியமான ஒரு வாழ்க்கையிலே நிச்சயமாக பிரவேசிப்பார். வம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய அமல் தீய அமல் எடையால் தாழ்ந்து விட்டதோ அல்லது நன்மையால் குறைந்து விட்டதோ அவர் ஒதுங்குமிடம் ஹாவியா என்று சொல்லப்படுகின்ற நரகம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுவார். அதனால் அருமையானவர்களே, சஹாபாக்கள் எப்படி திருக்குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்லறங்கள் செய்ய வேண்டும். நல்லறங்களுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கிறது. அது ஒரு சில உதாரணங்கள் மாத்திரம் காலத்திற்கு தகுந்த சில உதாரணங்களை பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நபித்தோழர் வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே உலகம் எப்பொழுது அழியும் என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா துய்யத்தில் அமானத்து ஃபன்தலிரி ஸாஅ. ஹதீஸ் கிதாபுகள்ல சஹீஹான செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நடைபெறக்கூடிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஞானத்தின் அடிப்படையிலே பெருமானார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லி சென்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் ஃபன்தலிரி ஸாஅ, மறுமை நாள் வந்துவிட்டது என்பதற்கு அதுதான் அடையாளம் என்று சொன்னார்கள். உடனே நபித்தோழர்கள் கேட்டாங்க, அமானிதங்கள் வீணடிக்கப்படுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதா உசிதல் அம்ரு இலா கைரி அகலிஹி ஃபன்தலிரி ஸாஅ. ஒரு பொறுப்பு அது யார்கிட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுக்காம அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒருவன் கையில் ஒப்படைக்கப்பட்டால் அப்பொழுது உலகம் அழிந்துவிடும். அதற்குண்டான அடையாளம் அதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஒரு பெரிய தலைப்பு. இன்றைக்கு பொறுப்புகள் பெரும்பாலும் நாட்டிலேயே நாம் பார்க்கின்றோம். யார்கிட்ட கொடுக்க கூடாதோ அவங்க இடத்தை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். இதுவே கியாமத்துக்கு பெரிய ஒரு அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதத்தை படைத்த பின்னால் வானங்களை அழைத்து, பூமிகளை அழைத்து, மலைகளை அழைத்து அமானிதங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப பூமி மறுத்துவிட்டது, வானங்கள் மறுத்துவிட்டது, உலகத்தில் உள்ள மலைகள் எல்லாமே மறுத்துவிட்டது. மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, இறைவா கொடு, நான் அமானிதத்தை பெற்றுக் கொள்கின்றேன். மனிதன் பெற்றுக்கொண்டான், ஆனால் அமானிதத்திற்கு மாறு செய்கின்றான். அவன் அநியாயக்காரன், ஒன்றும் அறியாதவன் என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இறக்கி வைக்கின்றான். திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 72வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். இன்னா அரதுனல் அமானத்த அலஸ்ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால். அமானிதத்தை வானங்களிடத்திலும் பூமி இடத்திலும்
மலைகளிடத்திலோ நாம் எடுத்து காட்டினோம், இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் இதை நம்மால் சுமந்து கொள்ள முடியாது, அமானிதத்தை பாதுகாக்க முடியாது. நல்ல வேளை வானங்கள் பூமியில் அமானிதத்தை ஏற்றுக்கல. வானங்கள் பூமிகள் மாத்திரம் அமானிதத்தை ஏற்றுக்கொண்டு மாறு செய்யுமானால் ராத்திரி சூரியன் உதிக்கும், பகல்ல இருந்து நிலா வெளியே வந்துடும், வானங்கள் பொய்த்து விடும், மழையே பெய்யாமல் ஆகிவிடும். அவன் நல்ல வேளை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் ஏற்றுக்கொண்டான், ஆனால் அமானிதத்தை அவனால் பாதுகாக்க முடியவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அமானிதம் என்றால் என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறேன், அல்லது ஏண்ட ஒரு ஆள் ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறார். 500 ரூபாய் தாள் தாராரு. அந்த 500 ரூபாயை வச்சிருங்க, 1000 ரூபாயை வச்சிருங்க, நான் கேட்கும் போது திருப்பி தாங்கன்னு என்ற தாரார். இப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் திருப்பி கேட்கும் பொழுது அவர் எந்த 500 ரூபாய் தந்தாரோ அதே தாளைத்தான் நான் திருப்பி கொடுக்க வேண்டும். அதை நான் செலவு செய்து விட்டு அவர் கேட்கும் போது 20 50 ரூபாய், அதே நேரத்தில் 10 100 ரூபாய் நான் கொடுப்பது கூடாது. அவர் தந்த தாளை நான் செலவு செய்வதாக இருந்தால் அமானிதம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அமானிதங்களுக்கு மோசடி செய்யப்பட்டால் அவர் தந்த 1000 ரூபாய அவர் அனுமதி இல்லாம நான் செலவு செய்தால் அதுவும் அமானிதத்திற்கு மோசடி செய்வதற்கு அர்த்தம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப நான் செலவு செய்வதாக இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும், நீங்க தந்த 1000 ரூபாய் நான் செலவு செஞ்சுக்கிறேன், நீங்க கேட்கும் போது நான் 1000 ரூபாய் தந்துருந்தேன். அவர் சரின்னு சொன்னாருன்னா அந்த 1000 ரூபாய் நான் செலவு செய்யலாம். செலவை நாம் பயன்படுத்த முடியும். ஒரு வாட்சி தராரு, பத்திரமா வைக்குங்காரு, அவர் அனுமதி இல்லாம அந்த டைம் கூட பார்க்க கூடாது, அவர் கையில கெட்டுவது கூடாது. ஒரு வாகனத்தை தருகின்றார், அதை ஓட்டுவது கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். சரி, அவர் தந்த 500 ரூபாய் தாராரு, திடீர்னு மத்திய அரசு செல்லாம ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். அவர் தந்த ரூபாயை அப்படியே தூக்கி கையில கொடுத்துட வேண்டியதுதான். நீங்க தந்த ரூபாங்க, அதை நான் அப்படியே வச்சிருக்கிறேன், அரசாங்கம் செல்லாம ஆக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே நம்ம பதில் சொல்லி விடலாம். இதுதான் அமானிதம். இன்னைக்கு அமானிதங்கள் பாதுகாக்கப்படுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க, 851வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. உக்மார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லைத்து வராஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அல் அஸர, மதீனாவில் வைத்துக் கொண்டு அஸர் தொழுதை பெருமானார் தொழுகையை நடத்துகின்றார்கள், பின்னால் நாங்கள் இருக்கின்றோம். தொழுகை முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே தொழுத இடத்தை விட்டு நம்மை மாதிரி எஞ்சி ஓட மாட்டாங்க. தஸ்பீகாத்துகளை ஓதுவாங்க, துவாக்களை ஓதுவாங்க, அதெல்லாம் ஓதணும். ஒன்று ஓதலையா கொஞ்ச நேரம் தொழுத இடத்திலேயே உட்காரணும். நாம உட்காரும் காலமெல்லாம் நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட வானவர்கள் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னித்து விடு, இவர் மீது இரக்கப்படு. யார் துவா செய்கிறா? மலக்குகள் துவா செய்றாங்க. லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவருக்கு மாறு செய்யாத கூட்டம், ஏறியதை செய்கின்ற ஒரு கூட்டம் மலக்குகள் மட்டும்தான். அந்த மலக்குகளின் துவா கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. தொழுத இடத்துல உட்கார்ந்தா நிச்சயமா கிடைக்கும். இன்னைக்கு இமாம் 2 சலாம்ல ஒரு சலாம் கொடுத்துட்டு 2ஆவது சலாம் கொடுக்கும் போது பார்த்தா ஒரு 10 பேர் இருந்து கடலடவு ஓடுவாங்க. அப்ப மலக்குகளுடைய துவா தேவையில்லையா? இமாம்களுடைய துவா தான் தேவையில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மலக்குகளின் துவா அப்பழுக்கற்ற பாவமறியாத இறைவனுக்கு மாறு செய்யாத அவர்களின் துவா நமக்கு தேவையில்லையா? தயவு செய்து தொழுத இடத்துல குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது யார்ட்டையும் பேசிதான் போச்சு, அந்த துவா கிடைக்காமல் போய்விடும். நம்முடைய ஒழுவை முறித்து விட்டால் அந்த துவா கிடைக்காமல் போய்விடும். தொழுத இடத்துல உலக தீன் சம்பந்தமான எந்த பேச்சும் பேசாமல், துன்யா சம்பந்தமான தீன் சம்பந்தமான பேச்சுக்களை பேசலாம். துன்யா சம்பந்தமான பேச்சுக்களை பேசாமல் இருக்கும் காலமெல்லாம் மலக்குகளின் துவா. பெண்களுக்கும் இதேதான் சட்டம். பெண்களும் முசல்லாலேயே தொழுத இடத்திலே உட்காரும் காலமெல்லாம் மலக்குகளின் துவா அவர்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அசர் சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க, வீட்டுக்கு ஓடிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வேகமா வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஹதீஸ்ல வந்து ஃபரா அன்னகும் அஜபு மின் சுரஅத்திஹி, பெருமானார் வேகமாக செல்வதையும் வேகமாக திரும்பி வருவதையும் பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நான் போறதையும் வரதையும் பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? ஏன் வேகமா போனா அப்படின்னா, ஏழைகளுக்கு சொந்தமான ஒரு தங்க கட்டி என் வீட்டில் இருந்தது. அதை நான் ஏழைகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். அதை நான் ஒப்படைக்க மறந்துட்டேன். நான் ஒப்படைப்பதற்கு முன்னால் என் ரூகை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டால் ஏழைகளின் சொத்தை ஆட்டை போட்ட குற்றம் எனக்கு வந்து சேருமே. எனக்கு ஞாபகம் வந்தது, நான் அதை ஒப்படைத்து வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க எத்தனை பேர் அமானியத்தை ஏப்பம் போடுறாங்க தெரியுமா? ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து பத்திரமா வைங்க, 1 மணி நேரம் கழித்து வந்து வாங்குறான் அப்படின்னா, நீ யார்கிட்ட கொடுத்த? அட்ரஸ் மாறி வந்திருக்கிறியா? என்கிட்ட ஒன்றும் தரலையே. ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர்வழிகள் நீங்க சமுதாயத்தில் வாழ்கின்றார்களா இல்லையா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம். மஸ்ஜிது, அதாவது மதீனால மஸ்ஜிதில் கிப்லத்தைன் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஹஜ்ஜிக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க எல்லாம் அங்க கட்டாயமா போவாங்க. தொழுகை ஆரம்பமான புதுசுல நம்ம கிப்லாவை நோக்கி நாம் தொழுகவில்லை, பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதோம். 17 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் நோக்கி தொழுகாம பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதார்கள். ஆனா தொழுகையில என்ன செய்வாங்க தெரியுமா? வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். கிப்லாவை நோக்கி திரும்புமாறு அல்லாஹ் சொல்ல மாட்டானா? அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி தொழுமாறு அல்லாஹ் சொல்ல மாட்டானா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகியை, இறை செய்தியை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த மஸ்ஜிது கிப்லத்தைன் இருக்குத கிழக்கு நோக்கி தொழுகும் போது லுகர் தொழுகை அல்லது அசர் தொழுகை, இந்த தொழுகையில 2வது ரக்காத்து முடிஞ்சு 3வது ரக்காத்துக்கு ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? உங்கள் முகத்தை கிப்லாவை நோக்கி திருப்புங்கள், பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்கள் தொழுக வேண்டாம், கிப்லாவை காபத்துல்லாவை நோக்கி திருப்புகள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கிழக்கு நோக்கி நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கிழக்கு நோக்கி, இப்ப நான் நிக்கிறேன்னு இந்த மாதிரி நிக்கிறாங்க. இமாம் எங்க நிப்பாரு? சப்புக்கு முன்னாலே நிப்பாரு. ரசூலுல்லாஹ் அங்க நிக்கிறாங்க. இப்ப கிப்லாவை நோக்கி திரும்புங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் திரும்பின உடனே சஹாபாக்கள் எல்லாம் கிப்லாவை நோக்கி திரும்புறாங்க. இப்ப இமாம் பின்னால நிக்கிறார். ரசூலுல்லாஹ் மெதுவாக நடந்து வந்து முன்னால வந்து நின்று மீதமுள்ள 2 ரக்காத்தை கிப்லாவை நோக்கி தொழுகை நடத்தினார்கள். இதுக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா மஸ்ஜித் என்று சொல்வார்கள். இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு பக்கத்துல ரூமா அப்படிங்கிற ஒரு கிணறு, இன்னைக்கு அந்த கிணறு பத்திரமாக இருக்கிறது. அந்த கிணறு ஒரு யூதருக்கு சொந்தமானது. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுடைய தண்ணீர் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா மக்கால இருக்கிற வரைக்கும் எல்லா நேரங்களிலும் சம்சம் தண்ணீரை மட்டும் குடித்து பழக்கமானவர்கள். அவர்களுக்கு மதீனாவுடைய தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்ப நாமளும் சென்னைக்கு போறோம், பம்பாய்க்கு போறோம், இங்க உள்ள தண்ணியை குடிச்சிட்டு அங்க போய் குடிச்சோம் அப்படின்னா காய்ச்சல் வந்துடும், ஜலதோஷமாவது வந்துவிடும். அந்த மாதிரி சில சஹாபாக்களுக்கு வயிற்று போக்கு, சில பேருக்கு வாமிட்டு வருகிறது, சில பேருக்கு ஜுரம் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வை முறையிடுறாங்க, யார சொல்லலாம், இங்க உள்ள தண்ணீர் எங்களுக்கு ஒத்துக்கல்ல, ஆனா அந்த ரூமாங்கிற கிணற்று நீர் இருக்குத அது எங்களுக்கு ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அது ஒரு யூதனுக்கு சொந்தமானது, ஒரு யூதனுக்கு உரியது. அவன் தண்ணீர் தர மறுக்கின்றான். கேட்டால் 10 ரூபாய்க்கு தர வேண்டிய தண்ணீரை 1000 ரூபாய் கேட்கிறான். எங்களால விலை கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹ் முறையிட்ட உடனே அந்த யூதனை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். யூதனே, அந்த கிணற்றை எங்களுக்கு தந்துவிட்டால் உனக்கு சுவர்க்கத்திலே ஒரு பெரிய மாட மாளிகை தோட்டத்தை நான் பெற்று தருகிறேன், நீ தருகிறாயா என்று கேட்கின்ற பொழுது யூதர்களுக்கு என்னைக்குமே மறுமை ஆகிரத்துடைய நம்பிக்கை கிடையாது. அவன் சொன்னான், முகம்மதே, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ ரூபாயை தாரியா, நான் கிணத்தை தாரேன், சொர்க்கம்லாம் அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. அவர் வருகின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு யூதன்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவர் 20,000 திர்கம் தந்தால், 20,000 வெள்ளி காசுகள் தந்தால் நான் தோட்டத்தை கிணற்றை தருகிறேன் அப்படின்ற உடனே பேரம்லாம் பேசாம 20,000 திர்கங்களை கொடுத்து
கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெருமானாருடைய காலத்தில் ரூபாய்களை கொடுத்து கிணற்றை வாங்கி தானே தூர் எடுத்தார்கள். தூர் எடுத்து முஸ்லிம்களுக்காக, மற்ற சமுதாய மக்களுக்காக இதை நான் வக்ஃப் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக நான் நேர்ந்து விடுகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை நேர்ச்சை செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஹ்ஃபர பீர ரூமா ஃபலகுல் ஜன்னா. யார் ரூமா கிணற்றை விலைக்கு வாங்கி தூர் எடுத்து முஸ்லிம் சமுதாயத்திற்காக யார் அதை வக்ஃப் செய்து விட்டாரோ அவருக்கு சுவர்க்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. இதை கேள்விப்பட்டு 100 சஹாபி வார உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, அந்த கிணற்றை எனக்கு தந்துருங்க, நீங்க வாங்கின தொகையை விட 9 மடங்கு, அதாவது 1,80,000 திர்ஹம் நான் தருகிறேன். நீங்க வெறும் 20,000 திர்ஹம் கொடுத்தா வாங்கியிருக்கீங்க, நான் 9 மடங்கு 1,80,000 திர்ஹம் தருகின்றேன், அந்த கிணற்றை எனக்கு தாருங்கள். அவருக்கு கிணறு நோக்கம் அல்ல, சுவர்க்கம் நோக்கம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு கிடைத்த பாக்கியத்தை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நீங்க வேற ஏதாவது நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அரபிய அரசாங்கம் இன்னைக்கு அந்த கிணற்றின் மூலமாக தோட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரீத்த மரங்களை அந்த தோட்டத்தில் விளைய வைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை 2 பகுதிகளாக ஆக்கி, ஒரு பகுதி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இன்றைக்கு அவர்கள் தானமாக கொடுத்து வருகிறார்கள். இன்னொரு பகுதியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல வங்கியில் போட்டு வைக்கிறார்கள். அந்த வங்கி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது, வங்கியில போட்டு வைக்கிறாங்க. அந்த வங்கியில வரக்கூடிய அங்க வட்டிலாம் கிடையாது, நம்ம சக்காத் தான் கழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வங்கியில் போடப்பட்ட பணத்தை வைத்து லாட்ஜிகளை கட்டி சலுகை விலையில ஹாஜிகளுக்கும் உம்ராவிற்கு வரக்கூடியவர்களுக்கும் அறைகளை ஒதுக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான நன்மைகள். உலகத்தில் வாழும் பொழுதே மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அந்த ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்தால், ஒரு பகுதியில் பள்ளிவாசல் இல்லை, பள்ளிவாசல் இருக்குது, ஒளி செய்வதற்கு டேங்கு இல்லை, டேங்கை நாம கட்டி கொடுக்கிறோம். ஒளி செய்வதற்கு அடிபம்பு இல்லை, ஒரு அடிபம்பை நாம் நட்டி வைக்கின்றோம். ஆறுகளை தூர் அடிக்கின்றோம். கிணறுகள் தோய்ந்து போய் கிடைக்கிறது, தூண்டு போய் கிடைக்கிறது. கிணறுகளை வாரி நாம் சுத்தப்படுத்தி கொடுக்கின்றோம். அந்த கிணறுகள் இருக்கும் காலமெல்லாம் அதை வெட்டியவர், அதை உருவாக்கியவர் இறந்து விட்டாலும் கூட அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு தான தர்மங்கள் செய்கின்ற பழக்கம் இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு காணல் நீராக, ஒரு குதிரை கொம்பாக மாறி வருகிறது. பள்ளிவாசலுக்கு மாச சந்தா 20 ரூபாங்க. அந்த 20 ரூபாயை கொடுக்கிறதுக்கு பள்ளிவாசல் பணியாளர்கள் 100 ரூபாய் பெட்ரோல் போடுறாங்க. அலையா அலைஞ்சி நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, காலையில போனா சாயந்தரம் வாங்க, கொடுக்காமலேயே மௌத்தாகக்கூடிய காட்சிகளையும் சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம். இதுவெல்லாம் அமானிதங்களுக்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி. பள்ளிவாசலுக்கு வந்தா கேனை போட்டு படுக்கிறோம், பள்ளிவாசலுக்கு போனா பாத்ரூமை பயன்படுத்துறோம். ஆனா இவர் கொடுக்குற சந்தா 20 ரூபாய், அந்த 20 ரூபாயும் ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. இவர் என்ன அமானியத்தை பேண போகிறார் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் தாவா செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.